ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குங்க. அதாவது புறந்தள்ளப்பட்டு ஃபீல்ட் அவுட் ஆகி கிடக்கிற எல்லாரும் இப்போ அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வைரல் ஆகிறதுக்கும் ஈஸியான ஒரு உச்ச கையாளுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய அரசியலை பற்றியும் விமர்சனம் பண்ண வேண்டியது. ஸோ அப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறாங்க, உடனே ஃபேமஸ் ஆகிறாங்க, அவங்களுக்கு அடுத்தடுத்தாப்புல வாய்ப்புகள்லாம் வந்துருது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்களை பற்றின அரசியலை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு இப்போ இவ்வளோ நாளாக அதெல்லாம் இந்த ஆள்லாம் எங்கடா இருந்தா இவன் மூஞ்சில நம்ம பார்த்த மாதிரியே இல்லைங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அப்படி புதுசாக கிளம்புறானுங்க. ஸோ அதில் இப்போ புதுசாக கிளம்பியிருக்கிற ஒருத்தர் தான் யாரு கேட்டீங்கன்னா, மெட்டி ஒளி நாயகன். இந்த ஆள் பேர் என்னன்னு தெரியல. ஸோ இவர் மெட்டி ஒளி நடிச்ச ஒரு நடிகர் தான். இதுக்கு முன்னாடி மெட்டி ஒளியிலிருந்து வந்த ஒருத்தர் வந்து கதறினாரு. அவர் கதற போய் தான் இப்போ ஃபேமஸ் ஆயிருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா போசுங்கட். ஏன்னா அவர் மெட்டி ஒளியில தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள் இதெல்லாம் நடிச்சிருந்தாரு. அப்பெல்லாம் வைரல் ஆகல. அவர் டைரக்டும் பண்ணிக்கிறான்னு சொல்றாரு. ஆனா மெட்டி ஒளி தான் அவருக்கு பிரபலம் வந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் அவருடைய அரசியலை எதிர்த்து அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆயிட்டாரு. ஸோ அதே யுக்தியை கையாண்டு இந்த நடிகரும் இப்போ வந்திருக்காரு. இவர் மூஞ்செல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தாம ஞாபகம் இருக்கு. அவ்வளோ தவிர அவர் யார் என்னன்னு தெரியல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரசியல்ல பெரிய ஞானி மாதிரியும், இப்ப இருக்க அரசியல்ல என்னங்க பிரச்சனை, எவ்வளவுக்குள்ள நம்ம ஜிடிபி உயர்ந்துட்டு இருக்கு தெரியுமா. சோ இவ்வளவுக்குள்ள அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. தவறு எங்கங்க பாக்குறீங்க? எந்த மாநிலத்தில் தவறு நடக்கல, எங்க கரப்ஷன் நடக்கல. தமிழ்நாடு அந்த அளவுக்கு எல்லா மாநிலத்துக்கும் முன்னேறா போயிட்டு இருக்கு. இதுல என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க? விஜய் அரசுக்கு வந்துட்டார, அவரு எதிரி என்னோட இவரு எதிரிங்க வந்த உடனே ஏங்க எதிரி இருக்கட்டும், உங்களுடைய எதிரியா தெரிஞ்சுக்க நான் வரல. நீங்க என்ன நல்லது பண்ண போறீங்க அதெல்லாம் சொல்லணும். இங்க இருக்கிற ஆட்சி பண்ணிட்டு இருக்க அரசாங்கம் இதுதான் தப்பு பண்றாங்க, நான் வந்து இதெல்லாம் மாற்றுவேன் அப்படி சொல்ல வேண்டாமா? என்னங்க இவர் இப்படி இருக்காரு? இப்ப இருக்கிற அரசாங்கம் பாருங்க, காலை உணவு திட்டம் போட்டுருக்காங்க பிள்ளைங்களுக்கு. இதுக்கு முன்னாடி மதிய உணவு திட்டம் போட்டாங்க. இவர் வந்து என்ன டின்னர் போடுவாரா அப்படின்னு சும்மா நக்கலை சிரிச்சுக்கிட்டே விஜய் அவர்லாம் ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி கேள்வி கிளைகளை தொடுக்கிறாரு இவர் புத்திசாலி மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நம்ம மரட்டு முட்டா கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வேணா கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், இப்ப கூட இந்த ஈடி ரைடு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடு ரோட்ட கார் போயிட்டு பள்ள தட்டின்னு உழுதுட்டு கார் கவுந்துட்டுங்க. எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிட்டுங்க. சொல்லிட்டே போகலாம். இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயத்தால எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்கன்னு இப்ப அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பத்தி விமர்சனம் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி பெரிய விஷயமே கிடையாது. இவங்களை பத்தி காலை உணவு திட்டம் கொண்டு பெரிய விஷயம். அதாவது காலை உணவு திட்டம் இந்த பிள்ளைங்களுக்கு உணவு கிடைக்கிறது எந்த விதத்துல நான் தவறு சொல்ல மாட்டேன், அது நல்ல விஷயம். ஆனா இங்க இவ்வளவுக்குள்ள தவறு நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை நடக்குது. கேட்டா இவங்க பாத்தீங்கன்னா அது நல்லாச்சுங்க. நான் கேட்கறேன், வந்த உடனே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், வந்த உடனே என்ன பண்ண சொன்னா அதெல்லாம் இவங்க காப்பி அடிச்சு இந்த ஒரு வருஷத்துல நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ண போறோம் அறிக்கையா விடுவாங்க. அதை எப்படி முதல்ல சொல்லுவாரு? இல்ல அவருக்கு நான் அறிவில்லாம இருந்திருக்கு. இன்னும் 2026 தேர்தல் நெருங்கும் போது அப்ப சொல்லுவாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன், என்ன ஆட்சியில அமர வச்சிங்கன்னா நான் இந்த திட்டங்க பண்ணுவேன், இந்த நாட்டை இவ்வளவுக்குள்ள உயர்த்துவேன், இந்த மாநிலத்துக்கு இது கிடைக்கும் அப்பதான் சொல்லுவாரு. எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் நேரத்துல தான் நான் சொல்லுவாங்க. இப்பவே சொல்லிட்டா அதை நீங்க காப்பி அடிக்கலாம் பார்த்துட்டீங்களா? இல்ல என்ன ஒரு லூஸ் தனமான என்ன கேள்வி கேட்கிறேன். வந்தவனே எதிரினா ஒருத்தர் முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு தன்னை எதிர்க்க போறேன், அவங்க அப்ப எதிரியா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண போறோம் தெரியும். அவர் யாரை எதிர்க்க தெரிய வேண்டாமா? அரசியல் கட்சி அரசு இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும், எதிரியா இல்லாம நீங்க அரசியல் பண்ண முடியுமா? புத்திசாலித்தனமா. அதாவது தமிழ்நாட்டோட ஜிடிபி உயர்ந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அப்ப ஜிடிபி உயரவே இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன். கொத்தடிமை கணக்கா எவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு சட்டம் சீர்கேடு இருக்கு. கேட்டாங்க அடுத்த மாநிலத்தோட நாங்க முன்னிலைமை இருக்கோம். அதாவது என்னத்த சொல்ல, நான் ஈஸியா ஒன்று சொல்லட்டுமா? இப்ப இந்த மாதிரி ஆள்லாம் என்னைக்காவது அரசியல் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இதுவே யாரா நடந்துட்டு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் தான். தளபதி விஜய் அரசியலுக்கு வந்து அந்த ஒரு வருடத்துல தான் இந்த மாதிரி தற்கொலைகள், இந்த மாதிரி மூஞ்சி தெரியாத நிறைய பேர் இப்ப அரசியல் பேச வந்திருக்காங்க. புதுசா முளைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க அரசியல் பேசி அவன் பார்த்த கிடையாது. ஏன்னா இந்த ஆலமர கட்சிக்கு சரியான பயம், தொடர்ந்து பயம் வந்துட்டு. சோ அவரை சரிக்கணும்னா உடனே அந்த சினி ஃபீல்டு சம்பந்தப்பட்டவங்களாவே உடனே களத்துல இறக்கி அவரை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் மட்டும்தான். இவரு அந்த அளவுக்கு பெரிய இவரு அரசியல் கரைச்சு குடிச்சவராங்க இந்த நடிகர். இல்ல இவர் கேட்கிறாருங்க, எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது, எம்ஜிஆர் ஆகுறது ஈஸியா போச்சுல, அவர் இல்லைன்னா எல்லாரும் எம்ஜிஆர் சொல்றீங்கன்னா அப்படின்னு. இப்ப யார் எம்ஜிஆர் சொன்னா? இல்ல நான் கேட்கிறேன், நீங்களா உங்களுக்கு அவர் என்ன வந்து நான் வந்து அடுத்த எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அப்படி சொன்னாரா? என்ன நினைக்கிறேன், அவர் எம்ஜிஆருக்கு மேல என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் மாதிரி திடமான ஒரு முடிவெடுத்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சது யாருமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் அவர் வந்து ஒரு சினிமா நடிகரா இருந்து மட்டும் வரல. அதுக்கு முன்னாடி திமுக பொருளா இருந்தவர். இதெல்லாம் திரும்ப சொல்றேன். அவருக்கு ஒரு அரசியல் கட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அப்பவும் கூட அந்த அரசியல் வந்ததுக்கு அப்புறம் படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த மனுஷன் மட்டும் தான் பீக்ல உச்சத்துல இருக்கும் போதே அரசியலுக்குள்ள வராரு. அதுவும் நான் அரசியலுக்கு வந்தா முழு நேர அரசியல் தான் சொல்லிட்டாரு. அந்த தைரியம் அந்த கட்சே போதும். இல்ல அவருக்கு ஏதோ இன்னுமே தெரியாது ஒரு நடி இல்ல. அப்ப உங்களுக்கு எல்லாம் நீங்களாவே இந்த அளவுக்கு பயங்கரமா அரசியல் பேசும்போது இவ்வளவுக்குள்ள
இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு புதுசா எந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லாம ஆரம்பிச்சுட்டு வரவர் எவ்வளவுக்குள்ள யோசிச்சிருப்பாரு, எவ்வளவுக்குள்ள பிளான் பண்ணிருப்பாரு. அவருக்கு எதுவும் தெரியாமலே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல இப்போ இந்த ஆள்லாம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பத்தி திடீர்னாப்புல வந்து பாத்தீங்கன்னா முளைச்சி விமர்சனம் பண்றாங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது இவரை யாருமே கண்டுக்கல, இப்போ எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது இப்படி வந்து விஜயவலை பற்றி பேசினா நம்ம வந்து வைரல் ஆகும், எல்லாரும் நம்மளை உத்து பார்ப்பாங்க, நம்ம எதிர்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு சாதகமாக பேசிக்கோமோ அவங்ககிட்ட இருந்து ஒரு அழைப்பு வரும், சின்னதாக நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாதா அப்படின்னு அந்த ஒரே காரணத்துக்காக விஜயவலை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டியது. அதான் நான் முதலே சொன்னேன், இந்த மாதிரி ஃபீல்ட் அவுட் ஆகி அதாவது இந்த சினிமா சம்பந்தப்பட்டதில் நடக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஆலமர கட்சி இப்போ வந்து அதை ஒரு யுக்தியாக பயன்படுத்திருக்காங்க. அப்படிதான் நிறைய பேர் வந்து கருதிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆள் ஒன்று சரி ஓகே, இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தளபதி விஜயோடைய பயன்படுத்தி அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணி ஏதோ ஒரு ஆதாயம் நடத்திக்கிறாங்க. சரி பழச்சு போட்டுமே, விஜயோட பேரை சொல்லி ஏதாவது பயனடிச்சுட்டு போட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம இதை மட்டும் பற்றி பேசுறதுக்காக வீடியோ பற்றி போடல. இன்னைக்கு ஒரு முக்கியமான அதாவது நம்ம நண்பரே கமெண்ட்ல ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ஆனால் சகாயம் ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய கட்சியில் சேர போறதா நியூஸ் வருது, அவர் உண்மையிலே சேர போறாரா, சேர்ந்தா நல்லா இருக்குமா, எப்படி உங்களுடைய கருத்து என்ன அப்படி கேட்டிருந்தாங்க. அதாவது அவருடைய பேட்டி வந்து சமீபத்தில் தான் நான் அவருடைய யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன். முதல்ல அவர் பேசுறதை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா பேசுறாங்களா அந்த மாதிரி ஸ்பீச், அவருடைய குரல் வளம் அதே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மற்றபடி அரசியல் அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு, அவர் தளபதி விஜயோடைய கட்சியில் சேர போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அதுக்கு உண்டான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்த மாதிரி தெரியல. அவர் 19 அரசியல் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிக்குமே போவதாவே அவருமே இன்னும் முடிவெடுக்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஒன்று சொன்னார்ல, அதே ஒரு பாயிண்ட் அப்படி இவரு பேசுறாரு. அதாவது மக்களிடையே ஒரு புரட்சி வடிக்கணும், நாம திருந்தணும், நம்ம மாறின போறோம், மக்கள் மாறினாதான் இங்க அரசியலே மாற்றம் நிகழும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் மாறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பொதுவாக தான் பேசிக்க தவிர ஊழலை ஒழிக்க போறீங்கன்னா அது மிகப்பெரிய படர்ந்து கிடக்கு இந்த ஊழல். நீங்க ஒரு தெளிவான ஒரு பிளான் இல்லாம நீங்க அந்த ஊழல் எல்லாம் நீங்க டச் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை அழிக்கவே முடியாது. அதுக்கு தெளிவான ஒரு சிந்தனை வேணும்னு சொல்லி அவர் பொதுவாக சொல்றாரு. அவருடைய பேச்சுகளே நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கே தவிர அவருக்கு இந்த அரசியல ஒரு மாற்றம் வேணும், இந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற நல்ல இருக்கு. ஆனா அவர் இப்போதைக்கு எந்த ஒரு கட்சியிலுமே சேர்வதற்கான எந்த ஒரு விடயமும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. தளபதி விஜய் அவர்கள் சைட்ல இருந்துமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஸோ ஏன்னா யாருக்குமே ஒன்று அவர் அனுபவப்பட்டிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஐயனாரனா ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க கூப்பிட்டு இந்த பயிற்சி பட்டறைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சாரு. அவர் கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு ஓவரா பில்டப் கொடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அவர் இதை சொன்னார், எனக்கு அது பிடிக்கல அது பிடிக்குன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டார். உங்களுக்கு தெரியும், வெளியில போயிட்டு பயங்கரமா தளபதி விஜய் நாட்டி தான் சொன்னாரு, நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படாது, இவங்க கட்சி வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு கட்சிக்கு எதிராக தான் செயல்பட்டாங்க. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப நல்லவா நினைச்சிட்டு யாரையும் இணைக்கிற மைண்ட் செட்லாம் தளபதி விஜய் அவர்கள் இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. அது ஃபியூச்சர்ல சேர்ப்பாரா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம என்ன ஜோதிடம் போட்டு பார்க்க முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற நிர்வாகிகள் இந்த இளைஞர்கள் படைய இந்த அரசியல் கட்சியை எப்படி வலுப்படுத்த முடியும். ஏன்னா பூத் கமிட்டி மாநாடு ஒன்று தான் போட்டு இன்னும் 3 மாநாடு போட்டு இருக்கு. ஸோ அதை நோக்கியே தான் தன்னுடைய எண்ணங்கள் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு ஏன்னா 11 மாதங்கள் இருக்கு, அது கூட தீவிரமா செயல்படணும். அவர் இந்த படத்தை முடிய போகுது, ஜனநாயக படம் அது முடிஞ்ச உடனே முழுவதுமா அரசியல் இறங்கி சுற்று பயணம் அடுத்த நடவடிக்கையில இருக்கிற ஆட்களையே இப்ப சரிப்படுத்தினாலே போதும். என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் நிர்வாகிகள் இப்ப கட்டமைச்சிருக்காங்கல்ல, அதையே அவர் வலுப்படுத்தினாலே வெற்றி வைக்க சொல்ல முடியும். அதாவது ஃபேமஸா இருக்கிற ஒரு முகத்தை கொண்டு வந்து தளபதி விஜயோட அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா தளபதி விஜய் கட்சியில சேர்றதுக்கு அங்கே பெரிய ஒரு படையே இருக்கு. மாற்று கட்சியில பெரிய பெரிய கட்சியில முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து சேர்றது இருக்காங்க, அதையே அவர் வந்து தவிர்த்துட்டு இருக்காரு. வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த சினிமா துறையிலேயே இருக்கிற நிறைய உச்சபட்சத்திலாம் வர்றதுக்கும் ரெடியா இருக்காங்க, அதையும் அவர் தவிர்த்துட்டு இருக்காரு. ஏன்னா வேண்டாம் பொறுப்பேற்கா, நம்ம முதல்ல எதுக்காக வந்திருக்கோமோ அதுல கொஞ்சமா ரீச் ஆகணும். சும்மா எல்லாரையும் சேர்த்து போட்டுக்கிட்டு அது வேண்டாங்கிறது அது ஒரு சரியான ஒரு கணிப்பு தாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால சகாயம் ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேரதை பற்றி எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படலை. தளபதி விஜய் அவர்கள் சைட்ல இருந்துமே எந்த ஒரு அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தப்படலை. இதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்த உடனே இப்போ சகாயம் ஐஏஎஸ் சொல்றோம்ல, அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் வைப்பாரு. ஸோ இன்னும் புதுசாக வரவங்க அவங்களுடைய கருத்துக்களை திணிக்க பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஸோ அதெல்லாம் அவங்க செயல்படுத்துறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒவ்வொரு ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரும்போதே இது வந்து அவருக்கான ஒரு கட்சி, அவரோட அரசியல். ஏன்னா தன்னுடைய சொந்த அப்பாவையே விலைக்கு வச்சுட்டு அவருடைய ஏன்னா அவங்களுடைய ஸ்டைல்ல இந்த அரசியல் கட்சி இயக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு பிளான் இருக்கும், ஒரு தனியா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது வந்து தளபதி விஜயோடைய ஒரு ஆசை, ஒரு கனவு. ஸோ அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய ஒரு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சிருப்பார்ல, நம்ம இந்த மாதிரி நம்முடைய அரசியல் கட்சியை நம்ம இந்த மாதிரி நம்முடைய அரசியல் கட்சியை கட்ட வைக்கணும், இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு அவருக்குன்னே நிறைய விஷன் இருக்கு, அவருக்குமே நிறைய பார்வை இருக்கு. ஸோ அதனால அவருக்கு மற்றவங்க ஐடியா கொடுத்து இதாமே அப்படிங்கிற இதெல்லாம் அவருக்கு கிடையாது.
ஸோ இன்னைக்கு நாம பேசின வீடியோக்குள்ள ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றுக்கிறது இருக்கு, இல்லை இது சரி இது எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.